சூரியோட விடுதலை, கொட்டுக்காளி, கருடன், மாமன் இந்த படங்கள் எல்லாம் நல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்ப அவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த நிலையில சூரியோட 7வது படத்துக்கான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்துட்டு இயக்குனர் ரவிக்குமார் இயக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி வந்துட்டு இன்று நேற்று நாளை அப்புறம் அயலான் போன்ற படங்கள் எல்லாத்தையுமே இயக்கியிருக்காரு. இவங்க கூட்டணியில தான் சூரியோட 7வது படம் உருவாக போகுது. இந்த படம் வந்துட்டு சென்னையில நடந்த, அதாவது 2015 சென்னையில நடந்த வெள்ளப்பெருக்க மையமா வச்சுதான் எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், விக்னேஸ்வரன் கூட்டணியில உருவான படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. போன தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய படம். ஆனா பல காரணங்களால இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த படத்தை வந்துட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் அந்த படத்தை வந்துட்டு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு வந்துட்டு தள்ளி போயிருக்கு. கென் கருணாஸ் இயக்கி நடிச்ச யூத் படம் வந்துட்டு இப்ப நல்ல வெற்றிகரமா வந்துட்டு தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்துட்டு சூர்யாவும் கார்த்தியும் அந்த படத்தை பார்த்துட்டு கென் கருணாஸை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்புவும் வந்துட்டு யூத் டீமை கூப்பிட்டு அவங்களுக்குமே வந்துட்டு அப்ரிஷியேஷன் சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கிறதா. தி ரிவெஞ்ச் மூவி வந்துட்டு நல்லா இருக்கிறதா ரஜினிகாந்த் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு.